நீயா நானா இருதரப்பாரிடையே வாக்குவாதம், இறுதியில் சரியான விடை. இன்று போகும் இந்த நிகழ்ச்சியில் 4ஆம் தேதி 9ஆம் மாதம் 2016 ஆகிய இன்றைய தினம் நடந்தது என்ன? இன்றைய தினத்தின் தலைப்பு பெண்கள் சம்பந்தப்பட்ட தலைப்பு. அதாவது, ஒரு வீட்டில் இரு பெண்கள், தாய் மகள் இருவரும் இருக்கையில் யார் அழகு என்ற போட்டி அனைவருக்கும் வருவது சகஜமான ஒரு விடயம். ஆனால் இருப்பினும் 40 வயதுக்கு மேற்பட்ட அன்னை மேக்கப் போட வேண்டுமா? அழகாக உடை அணிய வேண்டுமா? இளம்பெண்ணாக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டுமா? இதுதான் இன்றைய தினத்தின் தலைப்பு. எடுத்த உடனேயே அனைத்து பெண்களும் தன் அன்னை தன்னை விட அழகாக இருப்பது தனக்கு பிடிக்கவில்லை. அதற்கான காரணங்களை அனைவரும் தெரிவித்து வந்தனர். ஆரம்பத்தில் அனைவரும் கூறிய காரணம், இது அவர்களுக்கு பயன்பாடாக இல்லை, அவர்களுக்கு இது அழகாக இல்லை, பார்க்க அசிங்கமாக இருக்கின்றது என்ற காரணத்தை கூறி வந்தார்கள். அதைத் தொடர்ந்து இன்னொரு காரணம் கூறப்பட்டது. அதாவது, ஃபிசிக்கல் ரீதியான, உடல் ரீதியான மற்ற ஆண்களின் தொல்லை இது தன் அன்னைக்கு கிடைக்க வேண்டாம் என்ற எண்ணம் தமக்கு ஏற்படுகின்றது. அதாவது, அன்னை இவ்வாறு அழகாக உடை அணிந்து செல்லும் பொழுது பிறர் அவர்களை கவனித்து அவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடும். இதை நாம் தவிர்க்க விரும்புகின்றோம். அதனால் என் அன்னை அழகாக உடை அணியக்கூடாது என்ற காரணத்தை தெரிவிக்கின்றார்கள். இறுதியில், என் வீட்டு ஆண்கள், என் தந்தை அவருக்கு பிடிக்கவில்லை, அதனால் என் அன்னை அவ்வாறு உடை அணியக்கூடாது என்று கூறுகின்றார்கள். என்னால் அழகாக இருக்க முடியவில்லை, அதனால் என் அன்னை என்னை விட அசிங்கமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் கூறுகின்றார்கள். இதற்கெல்லாம் பதிலாக அனைத்து தாய்களும் கூறுகின்றார்கள், இது என்னால் இளம் வயதில் செய்ய முடியவில்லை, அதனால் இப்பொழுது என்னால் செய்ய முடிகின்றது, செய்கின்றேன். இவ்வாறு செய்யும் பொழுது எனக்கு தனிப்பட்ட மன உறுதி கிடைக்கின்றது, சந்தோஷம் கிடைக்கின்றது. இது என் சுய சுதந்திரம், இதை எவராலும் கெடுக்க முடியாது என்று கூறுகின்றார்கள். மற்றும் தன் மகளுக்காக பலதை மாற்றியிருப்பதாகவும், இவ்வாறு என்னை நானே மாற்றிக்கொள்வது என்னால் முடியாது என்றும் கூறியிருக்கின்றார்கள். இரண்டு தரப்பாரையும் கவனித்த கோபி அவர்கள் கூறுகின்றார், அதாவது, இந்த பிரச்சனை எழும்புவதற்கு முதலாவது காரணம், சமுதாயம் அனைவருடைய மனதிலும் ஒரு எண்ண ஓட்டத்தை விதைத்திருக்கின்றது. அதாவது, இத்தனை வயதுக்குரியவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் மனதில் பரவி இருக்கின்றது. அது கால ஓட்டத்தில் மாறிப்போகும். அவ்வாறு மாறும் பொழுது இதற்கான பிரச்சனை இலகுவாக தீர்க்கப்படும் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை முடித்து வைக்கின்றார். இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை, சுவாரஸ்யமான அனிமேஷன்களுடன் பார்த்து மகள எம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.